ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்சோடனே யூஎஸ் சாம்பியன்ஷிப்போட ஷின்ஷி நாகமுரா வர ஷின்ஷி நாகமுரா வந்து பேக் ஸ்டேஜில் ஒரு ஃபைட் நடக்குது. யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ட்ரீமிக்கு டேமியன் பிரிஸ்ட்டை போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுற அந்த ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் முடிஞ்சதுக்கப்புறம் லிங்க்குள்ளே வந்தோடனே ரேண்டி ஆட்டன் ஃபஸ்ட்டு ஸ்மாக் டவுனை ஆரம்பிச்சோடனே தொடங்கி வைக்கிறார். தொடங்கி வச்ச ரேண்டி ஆட்டன் கொஞ்ச நேரம் ரசிகர்கள் அவர் சேர் பண்ணுறாங்க. அதனால் அதை வெயிட் பண்ணி கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிச்சோடனே ஜான் சீனாவை பற்றி தான் பேசுகிறார். ஜான் சீனா எலிமினேஷன் சேம்பரில் நடந்ததை பற்றி தான் பேசுகிறார். ஜான் சீனா எலிமினேஷன் சேம்பரில் வரத்துக்கு முன்னாடி அவர் பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்தான். டபிள்யூடபிள்யூஇயில் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தான். ஆனால் இப்போ வந்து ராக்குக்கு அடிமையாக போயிட்டான். பார்க்குறதுக்கே ரொம்ப கேவலமாக இருக்கு. அதே போல் தான் இந்த கெவின் ஓவன்ஸும் அவனும் வந்து டபிள்யூடபிள்யூஇயில் ஒரு கட்டத்தில் பெரிய ஆளாக இருந்தான். இப்போ வந்து அவன் எல்லாத்தையும் செஞ்சுட்டான். ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட் விளையாண்டான். எல்லா சாம்பியனும் வின் பண்ணிட்டான். ஆனால் அவனோட பொறாமை ஆசை இன்னும் அடங்கவே இல்லை. அதனால தான் கோடி ரோட்ஸோட சாம்பியன்ஷிப்புக்கு மோத பார்த்தான். அங்கேயும் அவங்க தோல்வியே நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவனோட பழைய நண்பரான செமிசைனை அட்டாக் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு ஏற்பட்ட பொறாமை. அந்த பொறாமையால் தான் அவனை போய் அடித்தான். ஏன்னா அவன் இவனை விட பெரிய ஆள் ஆகிட்டான், ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டான்ற காரணத்துக்காக தான் அவனை அட்டாக் பண்ணினான். அதனால தான் அப்படிப்பட்ட கெவின் ஓவன்ஸுக்கு கண்டிப்பாக பாடம் புகட்டணும். அந்த பாடம் புகட்ட போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அது நான் தான், வேறு யாரும் இல்லை. கெவின் ஓவன்ஸுக்கு கண்டிப்பாக பாடத்தை புகட்டுவேன். அவனை கதையை முடிப்பேன். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் டிஃப்னி அண்ட் சில்சகிரின் அண்ட் பெப்பர் நெவின் இவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி வருது. கான்ட்ரவர்சி காரணமாக பெப்பர் நெவினுக்கும் சில்சகிரினுக்கும் ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த மேட்ச்சில் 2 பேரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அந்த மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பெப்பர் நெவினை பீட் பண்ணி டிஃப்னியை வின் பண்ணிடுறாங்க. டிஃப்னி ஷர்டன் வின் பண்ணுறாங்க. டிஃப்னி ஷர்டன் வின் பண்ணணும்னு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சார்லட் ஃப்ளேர் பின்னாடியே வந்து டிஃப்னி ஷர்டனை அட்டாக் பண்ணி தன்னோட சப்மிஷனை போட்டு திரிக்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நிக்கிடெல்ஸ் பேக் ஸ்டேஜில் டேக் டீமில் உள்ளவங்களாம் ஃபோட்டோஸை வச்சுட்டு கோடு போட்டுக்கிட்டு இருப்பார். அதில் வச்சு யார் யாருக்கு என்னென்ன மேட்சஸ் முடிவு பண்ணுற மாதிரி முடிவு பண்ணுவார். அந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் டேக் டீம் சாம்பியன்ஷிப் நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச்சை முடிவு பண்ணியிருப்பார். அந்த டேக் டீம் மேட்சஸ் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, பிட்ரிட்லி வர்சஸ் லாஸ் கிராஸா வர்சஸ் அதுக்கப்புறம் மோட்டார் சிட்டி மிஷன்ஸ் இவங்களுக்குள்ள நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து பிட்ரிட்லி வின் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த மேட்சை. அடுத்தா பெனிகே பிளேயர் வராங்க. பெனிகே பிளேயர் வந்து நயோமியை வந்து எலிமினேஷன் சேம்பரில் எலிமினேட் பண்ணி ஜட் கிரில் அட்டாக் பண்ணதை பற்றி பேச போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரெஸ்ல்மேனியா மேட்சை பற்றி பேச போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கட்லையும் நயோமி வருவாங்க. நயோமி வந்தோடய பெனிகே பிளேயருக்கும் நயோமிக்கு ஒரு சின்ன கான்ட்ரவர்சி போகும். சென்டிமெண்ட் சீன்லாம் காப்பாங்க, ரொம்பவே அழுகுற மாதிரிலாம் காப்பாங்க. 2 பேரும் மாறி மாறி பேச்சுவார்த்தையிலே நடந்துகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல என்ன ஒரு கட்டத்தில் பெனிகே பிளேயர் வந்து டேக் டீம் மேட்சஸை விட்டுட்டு அவங்க வந்து அவங்களோட சிங்கிள்ஸ் சாம்பியன்ஷிப்பை தான் நோக்கி போயிட்டாங்க. அதனால் அதில் நீ கவனம் செலுத்திட்ட, நீ டேக் டீம் சாம்பியன்ஷிப்பே நீ மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, நம்ம 2 பேரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பெனிகே பிளேயர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நயோமி கண்கலங்க, அதுக்கப்புறம் பெனிகே பிளேயர் கண்கலங்க. அவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் முற்றா பெனிகே பிளேயர் அப்படியே இறங்கி போயிடுவாங்க. இறங்கி போகணுன்னு அழுதுகிட்டே போவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் சாட் கேர்கள் காரில் இறங்கி வருவாங்க. காரில் இறங்கி வர்றதை பார்த்தோன்னே அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, பெனிகே பிளேயரை பார்ப்பாங்க. பெனிகே பிளேயர் பண்ணு நான் ஒன்றுமே பண்ண போ அப்படின்றவாங்க. அதனால சாட் கேர்கள் அங்கேருந்து போய் நயோமியை போட்டு அட்டாக் பண்ணிடுவாங்க. அடுத்த பேக் ஸ்டேஜில் என்ன நினச்சிக்கிட்டீங்க, ட்ரீவ் மெக்கன்ட்ரே ஒரு ஸ்மாக் டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே பேக் ஸ்டேஜில் வந்து டேம் பெஸ்ட் அட்டாக் பண்ணியிருப்பார். அதை நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம். டேம் பெஸ்ட் அட்டாக் பண்ணது எதற்காகன்ற மாதிரி பேட்டி கொடுப்பார். அதுக்கப்புறம் ஜான்சினா ஹில்டன் பற்றி பண்ணதை பற்றியும் பேட்டி கொடுத்துருப்பாரு. ஜான்சினா இப்போ ஒரு கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஜெயிக்க வேண்டிய வாய்ப்பை டேமியன் பெஸ்ட்டால் கெட்டு போச்சு. அதனால தான் நான் டேமியன் பெஸ்ட்டை பயங்கரமாக அட்டாக் பண்ணேன். எனக்கு போக வேண்டிய சாம்பியன்ஷிப் கிடைக்க வேண்டியது தடுத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் ஒரு ஃபார்மர் டபிள்யூடபிள்யூ ரெஸ்லர்ஸ் வந்து என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹால் ஆஃப் ஃபேமர் 25 இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பேக் ஸ்டேஜில் சார்லட் ஃப்ளேரும் அதுக்கப்புறம் வந்து பிபிஎஃப்க்கும் கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரிங் ஸ்டைலில் பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் சோலோசிக்காவுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து சோலோசிக்காவை பீட் பண்ணி பிரான் ஸ்ட்ரோமன் ஜெயிக்க போகிற நேரத்தில் டாமட்டாங்க அட்டாக் பண்ணுவார். டாமட்டாங்க அட்டாக் பண்ணி மேட்சை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் டாமட்டாங்க அட்டாக் பண்ணி முடிச்சோடனே அவரை தெருக்கி விட்டு பிரான் ஸ்ட்ரோமன் ஓட விட்டோன்னே அதுக்கப்புறம் ஜாக் எஃபெக்ட் வரும். ஜாக் எஃபெக்ட் வந்த உடனே ஜாக் எஃபெக்டும் பிரான் ஸ்ட்ரோமனும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பாங்க. ரிங்க்கு 2 பேரும் ஏறி நிற்பாங்க. ரிங்க்கு உள்ற வரதுக்கு உள்ற வந்து பயங்கரமாக அடிச்சுப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஜாக் எஃபெக்ட் சூப்பர் கிக் விட்டு பிரான் ஸ்ட்ரோமன் வெளில தள்ளுவார். பிரான் ஸ்ட்ரோமன் மேலே குதிக்கலான்னு பார்ப்பார். அந்த இடத்துல குதிக்கிறது மிஸ் ஆகிடும். மிஸ் ஆனோடனே பிரான் ஸ்ட்ரோமன் அதை பயன்படுத்தி சோக்ஸில் நம்ம தூக்கி கமெண்ட்ரி டேபிளே போடுவார். அதுக்கப்புறம் கமெண்ட் டேபிள் போட்டு பிரான் ஸ்ட்ரோமன் ட்ரீ ஷர்ட்டை கழட்டிட்டு ரெடியாக நிற்பார். அந்த இடத்துல இருந்து கமெண்ட்ரி டேபிளுக்கு மேலே இருந்து எந்திரிச்சு வந்து ஜாக் எஃபெக்ட் ஒரு பவர் க்ளோஸ் லைனை விடுவார். அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் ஆடியன்ஸ் சைடு அடிச்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய டேபிள் மேலே ஏறிப்பாங்க. அங்கேருந்து வந்து தன்னோட சோமன் ட்ராப்பை போட்டு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பார் ஜாக் எஃபெக்ட். அந்த இடத்துல அதுலேருந்து எஸ்கேப் ஆன பிரான் ஸ்ட்ரோமன் அங்கே இருந்த சோக்ஸில் நம்ம தூக்கி அப்படியே டேபிள் ஒன்று கிடக்கும். அந்த டேபிளில் தூக்கி அழகாக விட்டேறிவார் பிரான் ஸ்ட்ரோமன் ஜாக் எஃபெக்ட். அந்த இடத்துல விட்டேறி
அங்கே டேபிளாக இருக்கும். அந்த டேபிள் மேலே உடச்சிக்கிட்டு விழுவார் ஜேக்கப் ஃபேக்ட். ஜேக்கப் ஃபேக்ட்டை உடச்சிக்கிட்டு விழுவார். பிராண்ட் ஸ்ட்ரோம்னா அப்படியே செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டு பிராண்ட் ஸ்ட்ரோம் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, ஜேக்கப் ஃபேக்ட்டை அப்படியே தடுமாறி ஏஞ்சின்னு ஏய் நான் இன்னும் போகலடா நான் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி கத்துவார். வாடா வாடான்னு பாரு. அதுக்கல்ல அங்கே வந்து அஃபிஷியல் டீம்ஸ்லாம் வந்து அந்த இடத்த வந்து நிப்பாட்டி விட்டுருவாங்க. ஜேக்கப் ஃபேக்ட்டை இழுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மூமெண்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம வேற ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் பிராண்ட் ஸ்ட்ரோமனுக்கும் ஜேக்கப் ஃபேக்ட்டுக்கும் மீண்டும் ஃபைட் வர்றதை பார்த்தா கொஞ்சம் இன்னும் பயங்கரமாக தான் சம்பவம் நடக்க போகுது அப்படின்றது இப்போதைக்கு கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் இன்டர்வியூ கொடுப்பாரு எல்ஏ நைட். என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜேக்கப் ஃபேக்ட் கமெண்ட்ரி டேபிளில் பிராண்ட் ஸ்ட்ரோமன் அடிச்சு உடச்சிட்டான். ஏன் அவன் என்னோட சாம்பியன்ஷிப் வாய்ப்பை தடுத்துட்டான், அதனால அவனுக்கு சரியான தருணை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நடக்க போகிற யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் ஷின்சி நாகமுராவை நான் வீழ்த்தி நான் மீண்டும் என்னோட யூஎஸ் ஸ்டேஜில் பேக் கொண்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொமோ கொடுப்பாரு எல்ஏ நைட்டு பயங்கரமான ப்ரொமோ கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோ முடிஞ்சதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பிப்பர் ஈவெண்ட்டை போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு இன்னைக்கு ஸ்ட்ரீட் ஃபைட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டுக்கு நான் ரெடி ஆகணும், நீ சீக்கிரம் வா நீனும் வா அப்படின்ற மாதிரி செல்சி கிரீன் பெப்பர் நிவினை கூட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பெப்பர் நிவின் ஏற்கனவே வந்து மேட்ச் முடிஞ்சதில் டிஃபரெண்ட் தோற்றதில் வழி தாங்க முடியாமல் இருப்பாங்க. அடுத்து அந்த ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, மிச்சின் வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து செல்சி கிரீன் இவங்க 2 பேருக்கு யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்களுக்கு யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து சாம்பியன்ஷிப் மேட்ச்ன்றதுனால இந்த மேட்ச்சில் வந்து இடையில வந்து பிப்பர் நிவன் ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஹெல்ப் பண்ண வந்து பிப்பர் நிவனை அட்டாக் பண்ணுவாங்க. பீஃப் அட்டாக் பண்ணி அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு போனதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, யாரும் எதிர்பார்க்குற நேரத்தில் அல்பா ஃபைரின்ற ரெஸ்லர் வந்து செல்சி கிரீன் சப்போர்ட் பண்ணி செல்சி கிரீனை ஜெயிக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் ஜெயிச்ச உடனே அவங்கள்ட்ட பெல்ட்டை கொடுத்து அவங்கள தூக்கி அவங்களுக்கு ஒரு சல்யூட் வச்சுட்டு இருப்பாங்க அந்த இடத்துல அல்பா ஃபைரி. அடுத்த பேக் ஸ்டேஜில் லாஸ்கர்ஸா டீமுக்கு ஒரு பஞ்சாயத்து வரும். அதில் வந்து ஹம்ப்ரிட்டோ கர்லிட்டோ தனியாக நிற்பார். அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவார் ஆண்ட்ரடே. அடுத்ததாக கோடி ரோட்ஸ் வர்றார். கோடி ரோட்ஸ் வந்து எலிமினேஷன் சேம்பருக்காக பதில் கொடுக்க போகிறாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக கோடி ரோட்ஸ் பேக் ஸ்டேஜில் ரிங்குள்ளே வரார். ரிங்குள்ளே வந்த கோடி ரோட்ஸ் வந்து ரசிகர்கள் ஆரம்பிக்க வரார். கோடி ரோட்ஸ்க்கு ஏற்கனவே கண்ணில் ஏற்பட்ட இன்ஜுரியை காமிக்கிறாங்க. அந்த இன்ஜுரி கொஞ்சம் டேஞ்சராக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பயங்கரமான இன்ஜுரியை காமிக்கிறாங்க. இந்த இன்ஜுரி மூலியமாக கோடி ரோட்ஸ் என்ன பதில் கொடுக்க போகிறா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. கோடி ரோட்ஸ் நான் பதில் கொடுக்க வந்திருக்கேன். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சில பேருக்கு பதில் கொடுக்க வந்திருக்காது. யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தி ஃபைனல் பாஸ் ராக், ரெண்டாவது சோஷியல் மீடியா பாப்புலரான டிராவிஸ் ஸ்காட், அதுக்கப்புறம் என்னோட ரெசல்மேனியா ஆப்பனன்ட் ஜான் சீனா. 3 பேருக்கும் பதில் கொடுக்க வந்திருக்கிறேன். ஜான் சீனா நான் உன்னை எப்படிப்பட்டவன் நினச்சிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஜான் சீனா உன் மேலே மரியாதை வச்சிருந்தேன். ஜான் சீனா என்னோட ரோல் மாடலாக ஏற்றுக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஜான் சீனா இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஜான் சீனா எதற்காக இப்படி பச்சோந்தியா மாறின? ஜான் சீனா எதுக்கு ராக்குக்கு அடிமையாக போனேன்? அதுக்கு நீ பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நான் மணி இந்த பேங்க் வின் பண்ணேன். அப்போ எனக்கு கிடைச்ச ரசிகர்களோட அன்பு இன்ன வரைக்கும் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து அந்த மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் டேமியன் ஷேட்டோவால் என்னால் கேஷ் இன் பண்ண முடியாமல் அதை கடலில் தூக்கி போட்டுட்டான். அதனால் என்னோட வாழ்க்கையே மாறி போச்சு. ஆனால் நான் இப்போ மீண்டும் வந்திருக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த சாம்பியன்ஷிப்பை எளிதாக விட்டு கொடுத்துட மாட்டேன். ஜான் சீனா நீ ராக்க வச்சு தான் ஜெயிக்க முயற்சி பண்ணாலும் அது என்கிட்ட வேகாது. ஏன்னா எனக்கு இங்கே உள்ள மக்களோட ஆதரவு இருக்கு. உனக்கு வந்து ஒரு ஆளும் ஆதரவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீ வந்து பச்சோந்தியா மாறிட்ட. அதனால உனக்கும் ராக்குக்கும் கண்டிப்பாக நான் பாடம் புகட்ட போகிறேன் ரெசல்மேனியா 41 அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புவார். பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆட்டன் வந்து கேர்மலா மிஸ்ஸும் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸ்மாக்டவுன் மேனேஜர். அப்போ ரேண்டி ஆட்டன் வந்து ஸ்மாக்டவுன் மேனேஜர் ரேண்டி நீ அடுத்த ஒரு ரிங்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உனக்கும் கேர்மலா இஸ்க்கும் மேட்ச்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல மிஸ் நீ நடந்து விளையாடு அப்படின்னு மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் ரிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரீம் மேக்கர் ஜிம்மி யூசோக்கு மேட்ச். அந்த மேட்ச்சில் வந்து ட்ரீம் மேக்கர் ஜெயிச்சிடும். ஜெயிச்சதுக்கப்புறம் டேமியன் பெஸ்ட் வந்து ட்ரீம் மேக்கர் பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார். தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வகையிலையும் அட்டாக் பண்ணி டிஸ்ட்ரை பண்ணி ட்ரீம் மேக்கர் அடிச்சு நொறுக்கி எரிஞ்சிட்டு போயிடுவார். யாருமே பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக டேஞ்சர் பண்ணிட்டு போயிடுவார். ஸ்மாக்டவுனோட மெயின் இருக்கிறோம். ஸ்மாக்டவுனோட மெயின் இவெண்ட்டாக யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. அந்த சாம்பியன்ஷிப் மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்க, ஷின்சி நாகமுரா வர்சஸ் எல்ஏ நைட். ஃபர்ஸ்ட் எல்ஏ நைட் வந்தார். அடுத்து ஷின்சி நாகமுரா வந்தார். ஷின்சி நாகமுரா ஒரு மாஸ்கோட என்ட்ரன்ஸ் கொடுத்தார். இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து வித்தியாசமாக இருந்துச்சுன்னு கேட்டிங்க. இந்த மேட்ச் வந்து 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் ஸ்டீல் சேர் எடுத்துகிட்டு வந்த எல்ஏ நைட்டை ரெஃப்ரி வந்து வார்னிங் பண்ணி ஸ்டீல் சேரில் எடுக்கூடாதுன்னு சொன்னார். ஒரு கட்டத்தில் வந்து ஷின்சி நாகமுரா ஸ்டீல் சேரை எடுத்து எல்ஏ நைட் அட்டாக் பண்ண போகிற அதை பிடிக்கிற ஒரு ரெஃப்ரி. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் ஷின்சி நாகமுரா அட்டாக் பண்ண போகிற ரெஃப்ரி கிட்ட ஷின்சி
நாக்முரா நவுந்து ரெஃப்ரி அட்டாக் பண்ண போற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா எல்ஏ நைட் அப்படியே தடுத்து நின்றுவார். அதுக்கப்புறம் எல்ஏ நைட்டுக்கு மிஸ்ட் துப்புறன்னு சொல்லி எல்ஏ நைட் நவுந்தோடனே ரெஃப்ரி மேலே துப்பிடுவார். ரெஃப்ரி மேலே துப்பினோடனே எல்ஏ நைட்டு வந்து ஷின்சி நாக்முரா பின் பண்ணி பார்ப்பார். அப்போ வந்து ரெஃப்ரி கிடைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஸ்டீல் சேரில் அடிச்சு அதுக்கப்புறம் ஸ்டீல் சேர்லேயே தன்னோட டிடிடி ஃபினிஷராக போட்டுவார். புதுசாக வந்து ரெஃப்ரி வந்து பின் பண்ணி வின் பண்ண வச்சிருவார் எல்ஏ நைட். எல்ஏ நைட் நியூ யூஎஸ் சாம்பியனை வின் பண்ணிட்டாரு. இதோட ஸ்மாக் டவுன் முடிஞ்சு ஸ்மாக் டவுன் வேற லெவலாக இருந்துச்சு.